ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம கத்திரிக்காயில் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டாங்க. ஒரு காயே வந்துட்டு ஒரு டைம் குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் நிறையா பிஞ்செல்லாம் விட்டுருக்கு. அதெல்லாம் வரத்துக்கு டைம் ஆகும். பாருங்கள், நமக்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இவங்கள பறிச்சிடலாமா? நானும் ரொம்ப நாளாக பறிக்கணுன்ட்டு இருந்தேன், டைமே இல்லை, சரியான மழை. பாருங்க, நல்ல சைஸாக இருக்காங்க. இது ஒரு கத்திரிக்காய் ஒரு டைம் குழம்புக்கு போதும்னு நினைக்கிறேன் நான். இதோ அணில் கடிச்சு வச்சுட்டு போனது, 2 பல் வச்சு பார்த்தீங்களா? ஏதோ பழம்னு நினச்சிட்டு வந்து கடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு டைம் இல்லாததுனால பறிக்கலை. இங்கே கத்திரிக்காயும் வந்திருக்கு, க்ரீன் ஹவுஸ்குள்ளே வச்சுருக்கிற கத்திரிக்காயும் வந்திருக்கு. இதை கூட பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். ஹார்டாக இருக்குது, ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கிறது. பறிச்சாச்சு. அடுத்தது கேப்சிகமும் ரெடியாக இருக்காங்க. அதை வேணால் இன்னொரு நாளைக்கு பறிக்கலாமா, இப்போ பறிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்குறேன். இங்கே ட்வின்ஸ் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். இங்கெல்லாம் பூ விட்டுருக்கு. பின்னாடியும் காய் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். மிளகாய் எல்லாம் இருக்கு, பறிக்கலைன்னா அப்புறம் முத்திடும். நம்ம கேப்சிகம் பறிச்சிடலாமா? வாவ், சரியான சைஸ். இந்த க்ரீன் கத்திரிக்காயும் வந்திருக்கு பாருங்கள், பெருசாகிடுச்சு. இது நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும் பறிக்கிறதுக்கு. இது மட்டும் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்காங்க. இதை பறிச்சிடலான்னு நினைக்கிறேன். செம்ம சைஸாக இருக்குது. எப்படி ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும் இது. மிளகாயெல்லாம் நான் பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு இந்த காய் கூட ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பெருசாகாதுன்னு நினைக்கிறேன். இதையும் பறிச்சிடலாமா? தக்காளி நிறையா வந்திருக்கு எல்லா இதுலேயும். எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இன்னும் வின்டர் ஆரம்பிக்க போகுது. ஓ மை காட், ஒரு காய் வந்திருக்கு. என்ன காய்னு தெரில, பூசணிக்காய் மாதிரி இருக்குது. அது பெருசாகட்டும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். பாவக்காய் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகட்டும், பறிச்சுக்கலாம்.
பாருங்க வின்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு. செடியெல்லாம் பழுத்து போச்சு. எல்லா செடியும் போயிடும் இதுக்கு மேலே. இப்போ பாவக்கெல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். நிறைய பாவக்காய் இருக்குது. உள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். இல்லை செடி இலைங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது இவ்வளோ தாங்க. இதெல்லாம் இனி விட்டோம்னா பழுத்துடும். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது காய்கள்லாம். அதெல்லாம் பெருசாகட்டும்னு விட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் அக்டோபர் வருது. அக்டோபர் வந்துச்சுன்னா இன்னும் இங்கே ஆட்டம் சீசனில் எல்லா செடியும் பட்டு போகும். அதனால் இப்போது இதுதான் இன்னும் இருக்குது. இப்போ நான் வாரம் இப்போ எனக்கு கொஞ்சம் காய்கறிங்க வருது. இப்போ கடையில் நான் வாங்குறதே கிடையாது. நம்ம வீட்டிலையே பறித்து அப்பப்போ போன வாரம் கொஞ்சம் பறித்தேன். இந்த வாரம் இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் கத்திரிக்காய் பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்பிள் கத்திரிக்காய் பாருங்கள். அந்த ஒன்றே போதும் நமக்கு குழம்புக்கு. சாம்பார் வைக்கலாம், ஏதாவது புளி குழம்பு வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டிலையே அன்னன்னைக்கு நம்ம பறித்து சாப்பிட்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இருக்கிற குட்டி இடத்துல பாக்ஸில் டப்பாங்களில் எல்லா செடிங்க போட்டு வளர்த்து நம்ம அன்னன்னைக்கு பறித்து சாப்பிட்றது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறியை பறித்து சாப்பிட்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, பாய்.